நமக்கு இருக்கும் இந்த குறைபாடற்ற அமைப்பு பற்றி எந்த ஒரு அறிவும் பெரிய தும்பிக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த தும்பியின் உடலில் இவ்வளவு நுட்பமானதொரு பறக்கும் முறையை அமைத்து அறிஞர்களான இன்ஜினியர்களுக்கும் கூட அவைகளை மாடலாக்கியது யார்? பரிணாமவாதம் என்பது உயிர்களின் எல்லா உண்மைகளையும் இயற்கை மூலம் விளக்க முயற்சி செய்யும் ஒரு சித்தாந்தமாகும். ஆனால் முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை தர இந்த சித்தாந்தத்தினால் முடியவில்லை. பெரிய தும்பியின் உடலில் இருக்கும் உன்னதமான நுட்பங்கள் இயற்கையாகவே வரிசைப்படி பரிணாமம் அடைந்து உருவானவை அல்ல. ஏனெனில் இந்த ஜீவியின் வாழ்வில் இந்த அனைத்து நுட்பங்களும் முன்னமேயே பரிபூர்ணமாக நடைபெற்றிருந்தாக வேண்டும். உலகின் முதல் பெரிய தும்பியும் இந்த அத்துணை அற்புத செயல்பாட்டையும் முழுமையாக கொண்டு வாழ்ந்திருப்பதற்கே சாத்தியம் உண்டு. இவைகளின் படிவ அடையாளங்கள் இவ்விஷயத்தை உறுதியாகவே குறிப்பிட்டு சொல்கின்றன. எல்லா அம்சங்களையும் கொண்டே பெரிய தும்பிகள் உருவாக்கப்பட்டதாக படிவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பெரிய தும்பியினுடைய மிகவும் பழமையான படிவம் 320 மில்லியன், அதாவது 32 கோடி வருடங்களுக்கு முந்தையதாகும். இதற்கு முன்னுள்ள படிவ இடங்களிலும் பெரிய தும்பியுடன் ஒப்பிடும்படியான எந்த ஒரு ஜீவியும் இல்லை. மட்டுமல்ல, தோன்றியதற்கு பின் இதுவரை அதில் ஏதேனும் பரிணாமம் உருவானதாக படிவ ஆதாரங்களும் சுட்டிக்காட்டவில்லை. மிக பழமையான பெரிய தும்பிக்கும் இன்றைய தும்பிக்கும் சிறிதளவு கூட வித்தியாசம் இல்லை. நீங்கள் இங்கே காண்கின்ற 140 மில்லியன், அதாவது 14 கோடி வருடத்திற்கு முந்தைய இந்த படிவத்திற்கும் இன்று காணப்படுகின்ற பெரிய தும்பிக்கும் இடையில் சிறிதும் வித்தியாசமில்லை. இந்த அமைப்புகள் பரிணாமவாதத்தின் அர்த்தமற்ற நிலையை மேலும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறது. உலகங்களின் அதிபதியான அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான். ஒவ்வொரு ஜீவராசியும் அவனது சாட்சி பத்திரங்களாகும். அல்லாஹுவை விடுத்து மற்றவைகளை அழைத்து பிரார்த்திக்கப்படும் வேறு எவற்றினாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது எனும் விபரத்தை குர்ஆன் ஒரு சவாலுக்குரிய தொனியுடன் எடுத்து காட்டுகிறது. குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. மனிதர்களே, ஓர் ஊமை கூறப்படுகின்றது. அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அந்த கடவுள்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன், ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுகின்றவர்களும் உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே. ஜீவராசிகளின் அற்புதங்களில் ஒரு சிலவற்றை மட்டுமே நாம் இங்கே பரிசோதித்து பார்த்துள்ளோம். இயற்கையின் ஒவ்வொரு ஜீவியும் ஒவ்வொரு படைப்புகளும் தெய்வீக சக்திக்கும் தெய்வம் உண்டு என்பதற்குமான ஆதாரங்களேயாகும். ஜீவராசிகளை பற்றி அறிந்து கொள்வதும் அவைகள் படைக்கப்பட்டிருப்பதன் நோக்கத்தை புரிந்து கொள்வதும் முக்கிய தேவையாகும். படைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுமாறும் அவைகளிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுமாறும் பரிசுத்த குர்ஆன் இடையிடையே வலியுறுத்துவதை நாம் காண முடியும். أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت
وإلى الأرض كيف سطحت இம்மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையெனில் ஒட்டகங்களை இவர்கள் பார்க்கவில்லையா அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று? மேலும் வானத்தை பார்க்கவில்லையா அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று? மேலும் மலைகளை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளன என்று? மேலும் பூமியை பார்க்கவில்லையா அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று? படைக்கப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சத்தின் இயக்கங்களின் மீது கண்ணோட்டமிட்டு படைப்பாளனான இறைவனின் உண்மையை அறிந்து கொண்டவன், இறைவனின் படைப்பாற்றலை புரிந்து ஏற்றுக்கொண்டவன் மன உறுதியுடன் மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கையின் மீழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி. இதோ குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير. அல்லாஹ் எவ்வாறு முதன்முறையாக படைக்கின்றான் என்பதையும் பிறகு எவ்வாறு அதை மீண்டும் படைக்கின்றான் என்பதையும் அவர்கள் என்றுமே கவனித்ததில்லையா? மீண்டும் படைப்பது எனும் இந்த பணி திண்ணமாக அல்லாஹுக்கு எளிதானதாகும். நபியே, இவர்களிடம் கூறும், பூமியில் சுற்றித்திருந்து பாருங்கள் எவ்வாறு அவன் முதன்முறையாக படைத்துள்ளான் என்று. பின்னர் அல்லாஹ் இன்னொரு தடவையும் வாழ்வை நல்குவான். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன். படைக்கப்பட்ட பிரபஞ்சத்திற்கான தெய்வீக வழிகாட்டுதல்களை பற்றியே நாம் இதுவரை தெரிந்து கொண்டோம். பூமியிலே சுதந்திரமாக செயல்படுவதற்குரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளவன்தான் மனிதன். நன்மை செய்து நல்லவனாகவும் தீமை புரிந்து தீயவனாகவும் அவனால் முடியும். இந்த மனிதனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ள துறைகளில் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் ஆற்றலும் தகுதியும் ஜீவராசிகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள சர்வசக்தியுடைய அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாகும். சர்வசக்தியுடைய அல்லாஹு மனிதர்களுக்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களாகும் இவைகள். அவை தூதர்கள் அனைவரும் கற்றுத்தந்த வழிகளும் ஆகும். எனவே இஸ்லாத்தை பற்றி படியுங்கள், இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.